ஃப்ரீடம்னா என்ன? ஏன் மக்களால ஃப்ரீயா வாழ முடியல? ஏன் என்னால ஃப்ரீயா வாழ முடியல? அப்படின்னு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. காசு இருந்தா ஃப்ரீயா இருப்போம்னு நினைக்கிறோம். காசு இருந்தா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா நமக்கு கிடைக்கும். ஆனா ஹாப்பினஸ் கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு இருந்தா என்னால் பிளே ஸ்டேஷன் வாங்க முடியும், என்னால் ட்ரிப்பு போக முடியும், அதனால ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மனுஷனோட ஆசைக்கு எல்லையே இருக்காது. சின்ன வயசுல நமக்கு பக்கத்துல இருக்க மெரினா பீச் போகணும்னு தான் ஆசை இருந்திருக்கும். அதான் அப்பா அம்மா கூட்டிட்டு போவான்னு இங்க இருப்போம், கூட்டிட்டு போனா ஹாப்பி. நம்ம சம்பாதிக்க நம்ம சம்பளத்தை விட ஆசைகள் அதிகமாகும். எது நம்மளால ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியாதோ அதை நம்ம ஆசைப்படுவோம். நம்மளால ஈஸியா பாண்டிச்சேரி ட்ரிப் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா தாய்லாந்துக்கு எய்ம் பண்ணுவோம். தாய்லாந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா யூரோப்புக்கு எய்ம் பண்ணுவோம். ஆசைகள் அதிகம் இருக்கிற மனுஷன் காசு இருந்தாலுமே ஹாப்பியா இருக்க மாட்டான். கையில நிறைய காசு வச்சுக்கிட்டு நம்மள நேசிக்க யாரும் இல்லைனாலும் நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். காசு இருந்தாதான் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உங்களை மதிக்கல, உங்க காசை தான் மதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காசு இருந்தும் யூ ஸ்டில் வர்த்லெஸ். உண்மையாலே மதிக்கிற ஒருத்தன் காசு இருந்தாலும் மதிப்பான், உன்கிட்ட காசு இல்லைனாலும் மதிப்பான். நம்ம எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். அதே சமயம் நம்மள ரெகக்னிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் உண்மை என்னன்னா, நம்மளே நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்க செய்யற வேலையை தானே நானும் செய்யறேன், அவங்கள மட்டும் ரெகக்னைஸ் பண்றீங்க, என்னையா ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகும். அட்லேரியன் சைக்காலஜியில் நீ யார்ட்டையும் ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2011 வேர்ல்டு கப்ல கம்பீரும் அடிச்சாரு, தோனியும் அடிச்சாரு. ஆனா நிறைய ரெக்கக்னிஷன் தோனிக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு கம்பீருக்கு ஒரு சின்ன பொறாமை ஏற்படுது. எல்லாரும் கம்பீரை திட்டுறோம், அவர் ரொம்ப பொறாமப்படுறாரு, அவர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிறாரு அப்படி இப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நீயும் கம்பீரும் ஒண்ணுதான், அதை உன்னால மறுக்கவே முடியாது. நீங்க இப்போ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் நல்லாவே பண்றீங்க. ஆனா யாருமே அதை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்கேஸ் அதை பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப தப்பு. நல்லது பண்ணும்போது ரெகக்னைஸ் பண்ணலன்னு ஸ்டாப் பண்றதும், கெட்டது பண்ணா பனிஷ் பண்ணலன்னு அதை கண்டினியூ பண்றதும் ஒண்ணுதான். நம்ம எல்லாருமே மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில் பண்ண தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி வாழணும்னா நீயா இல்லாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ ஆரம்பிப்ப. நான் இதெல்லாம் பண்ணாதான் அவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்னு உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த வேலையை நீ பண்ண ஆரம்பிச்சிருவ. அவங்க மேபி உன்னை ரெகக்னைஸ் பண்ணலாம், ஆனா அந்த இடத்துல நீயா இருக்க மாட்ட. இது உன்னோட வாழ்க்கை, அதை நீ தான் வாழணும். நீ மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயத்திலேயே வாழ ஆரம்பிப்ப. ஒருத்தரோட டாஸ்க்ல இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. அவன் வேலையை அவனை செய்ய விடணும். அவனா உதவின்னு கேட்டா மட்டும்தான் நீங்க இன்வால்வ் ஆகணும். யாரும் நம்ம வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க, நம்ம தான் நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்கணும். உங்க குழந்தையோட டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதை அவங்களே பண்ண விடுங்க. அவங்க ஏதாவது ஹெல்ப்னு கேட்டா மட்டும் இன்வால்வ் ஆகுங்க. இன்னைக்கு கூட எத்தனையோ பேரண்ட்ஸ் அவங்க கிட்ஸோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸை அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன் இன்னும் நிறைய பேர் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸும் இது எப்படி ஒரு குழந்தையால பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்காம நல்லா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு மார்க் வர போடுறாங்க. மற்றவங்களோட லைஃப்லயும் வேலையிலையும் தலையிடாம இருந்தாலே வாழ்க்கையோட பாதி பர்டன் குறையும். உன்னை பத்தி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத யோசிக்கிறத நிப்பாட்டு. ஏன்னா அது உன் பிரச்சனை கிடையாது. அவன் அப்படி நினைக்கிறானா அது அவனோட பிரச்சனை. இப்போ நீ கன்னியாகுமரியில இருக்கிற, காஷ்மீர்ல எவனோ உன்னை பத்தி தப்பா நினைக்கிறான்னா நீ என்ன அவங்கிட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பியா? ஆமா பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னை விட பெரிய முட்டாள் எவனுமே கிடையாது. இப்போ உன் மேல ஒருத்தன் கோவப்படுறான்னு வச்சுக்கோ, அது உன்னோட பிரச்சனை கிடையாது. நீ உன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். திடீர்னு வேலை ஒழுங்கா பார்க்காம அதுல ஒழுங்கா அவுட்புட் வராம இவன் கோவப்பட்டுட்டான், அதனாலதான் என்னால ஒழுங்கா வேலை பார்க்க முடியல அப்படின்னு அவனை பிளேம் பண்ணாத. கோவப்படுறது அவனோட ரியாக்ஷன், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது உன்னோட ரியாக்ஷன். ஸோ டிசிஷன் உன் கையில தான் இருக்கு. அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அதை உடனே தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறியா, இல்ல காலம் ஃபுல்லா அதை கேரி பண்ணிட்டு சுத்த போறியான்னு. கோவம் ஒரு தேவையில்லாத பேர்டன். குழந்தைங்களை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க மென்டலி ரொம்ப தூரம் போறாங்க. அதனால குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பேரண்ட்ஸை கன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றதை விட பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இப்படி ஆயிடுமோ, ஒருவேளை அப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பேசவே மறுத்துடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படியே சஜஷன் கேட்டாலும் பேரண்ட்ஸால ஒழுங்கான சஜஷன் கொடுக்க முடியாது. ஒரு குழந்தை ஷூ லேஸ் கட்ட லேட் பண்ணுது அப்படின்னு ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆகி அதை கட்டி விட்டா அந்த குழந்தை லேஸ் கட்ட கத்துக்காது. ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி தான். ஸ்கூல் ப்ராஜெக்ட் அதை பண்ணவில்லைன்னா ப்ராஜெக்ட் பண்ண கத்துக்காது. நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட ஹோம்ஒர்க்கும் அவங்களே பண்ணிடுறாங்க. இதனால அவங்க எஜுகேஷன் எப்படி வளரும்? ஒரு சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி தரணும். சேலஞ்சை ஃபேஸ் பண்ண கத்துக்கலன்னா அந்த சேலஞ்சை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சின்ன வயசுலயே அவனுக்கு கடல்னா ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா வயசானாலுமே அவன் கடல் கிட்ட போறதை நிப்பாட்டிடுவான். சின்ன வயசுல இருந்தே ஹைட்டை பார்த்து பயப்படுறானா ஒரு வயசுக்கு மேல ஹைட்டான இடத்துக்கு போறதை அவாய்ட் பண்ணிடுவான். மனசுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். அதுவே நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆளா இருந்தா இந்த ஸ்கூலுக்கு போ, இந்த காலேஜுக்கு போ, இந்த ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க மேல நம்ம ரொம்ப கன்சர்ன்டா இருப்போம். உண்மை என்னன்னா, நமக்கு நெருக்கமான ஆளா இருந்தாலுமே அவங்க மனசுக்கு பிடிச்சது தான் அவங்க பண்ணணும். இன்னொருத்தவங்களோட லைஃப் டிசிஷனை நம்ம எடுக்கக்கூடாது.
மற்றவங்களோட லைஃப் டிசிஷன்ல இன்வால்வ் ஆகிற நமக்கு நம்ம லைஃப்ல யாராவது இன்வால்வ் ஆகுனா ரொம்ப கோவம் வரும். யாரும் நம்மள வெறுக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா நீ எது பண்ணாலும் உன்னை வெறுக்கிறதுக்கான ஆளு இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அஜித் விஜய் எடுத்துக்கோங்களேன். அஜித் எது பண்ணாலுமே விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்காது, விஜய் எது பண்ணாலும் அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிக்காது. அதனால அவங்க எதையுமே மாத்திக்கல. அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துகிட்டு கேரியர்ல எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா கத்திக்கிட்டு இருக்கிறவங்க சோஷியல் மீடியால அங்க கத்திக்கிட்டு மட்டும் தான் இருக்கிறாங்க. ஃப்ரீடம்ன்றது ஃப்ரீயா பறக்கிறது மட்டும் கிடையாது, தேவைப்படும் போது ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுறது. ஒரு கடல் அலையில ஒரு பேப்பரை தூக்கி போட்டோம்னா அது ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். ஆனா அதை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒன்ன நீயே ஸ்டாப் பண்றதுக்கான ஃப்ரீடம் இருந்தா மட்டும்தான் அது ஆக்சுவல் ஃப்ரீடம். ஃப்ரீடம்ன்றது மத்தவங்க நம்மள வெறுத்தாலும் நம்மளே நேசிக்கிறது. யுவர் லைஃப் யுவர் ரூல்ஸ் தான். ஆனா அதுக்காக தப்பான காரியங்கள்ல நீ இன்வால்வ் ஆகக்கூடாது. நீ நல்லது மட்டும் தான் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மற்றவங்களுக்கு நம்மள பிடிக்கலனா அது அவங்க பிரச்சனை, அது உன் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு சோகமான விஷயம் நடந்து நம்ம ஒரு ட்ராமால இருப்போம், ரொம்ப எரிச்சலா இருக்கும், ரொம்ப கோபம் வரும். ஆனா இது எல்லாத்தையும் நீ காரணம் காட்டி மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. உன்னோட ட்ராமா அது உன்னோட பிரச்சனை, அது மற்றவனோட பிரச்சனையா மாறக்கூடாது. நமக்கு இந்த விஷயங்களை செப்பரேட் பண்ணி பார்க்க தெரியணும். அப்படி பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். என்னைக்குமே சுத்தி இருக்கிறவனை மாத்தணும் திருத்தணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத. சினிமால வர மாதிரி எல்லாரையுமே பேசியே மாத்த முடியாது. நீ முதல்ல மாறு. ஒவ்வொருத்தனும் தானா மாறினா எல்லாமே தானா மாறும். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் அப்படின்ற புக்ல இருந்து எடுத்தது. இதே மாதிரி பல புக்ஸோட சம்மரி நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸையும் பாருங்க. வேற ஏதாவது புக்ஸோட சம்மரி வேணும்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.